என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நமது செயல் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த கதையை மனதில் பதிய வைக்க வேண்டும். வாழ்வை மாற்றும் குட்டி கதையும் வள்ளலார் சொன்ன பச்சை திரையும். ஒரு கிராமத்தில் ஒருவர் குச்சிகளை வைத்து பந்தல் அமைப்பதை யானை ஒன்று பார்த்தது. அதுபோல் காட்டில் தனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து நன்கு உயர்ந்த 4 மரங்களுக்கிடையே குச்சிகளை அடுக்கி மேலே தழைகளை பறித்து போட்டு அழகாக கூடாரம் அமைத்தது. அந்த பக்கமாக போகும் விலங்குகள் எல்லாம் அந்த கூடாரத்தை ஆச்சரியமாக பார்த்தன. இதனால் யானைக்கு பெருமை உண்டாயிற்று. தான் கட்டிய வீட்டை எண்ணி கர்வம் கொண்டது. அந்த பக்கமாக போகும் எல்லா விலங்குகளிடமும் இதனை காட்டி, இந்த வீட்டை பார்த்தாயா, இதுபோல் உன்னால் கட்ட முடியுமா, ஏன் இந்த காட்டை ஆளும் சிங்க ராஜாவாலும் முடியுமா என்று கர்வமாக கேட்டு வந்தது. ஒரு நாள் அந்த பக்கமாக ஒரு நரி சென்றது. அந்த நரியிடம், நரியே, இந்த வீட்டை பார்த்தாயா, இதுபோல் உன்னால் கட்ட முடியுமா, ஏன் இந்த காட்டை ஆளும் சிங்க ராஜாவாலும் முடியுமா என்று கர்வமாக கேட்டது. அதற்கு நரி, என்னால் முடியாது, ராஜாவால் முடியுமா என்று கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றது. இதனை கேள்வி உற்ற சிங்கராஜா யானையை வர சொன்னது. நீ கட்டும் வீட்டை போல் யாரும் கட்ட முடியாது, சிங்க ராஜாவாலும் முடியாது என்று சொன்னாயாமே என்றது சிங்கம். ஆம் ராஜா, நான் உண்மையைத்தான் சொன்னேன். உங்களால் மட்டுமல்ல, இந்த காட்டில் எவராலும் என்னைப் போல் அழகாக வீடு கட்ட முடியாது. நீங்கள் இதுபோல் ஒரு வீடு கட்டுங்கள் பார்ப்போம் என்று மதம் கொண்டு சொன்னது யானை. சிங்கம் சிரித்துவிட்டு என்னோடு வா என்று யானையை அழைத்து சென்றது. தூரத்தில் ஒரு மரத்தில் தூக்கணாங்குருவிக்கூடு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த குருவிக்கூட்டை காட்டி, அந்த குருவி உன்னை விட எத்தனை மடங்கு சிறியது, அது எவ்வளவு அழகாக அறைகளை அமைத்து மேலிருந்து தன் முட்டைகள் கீழே விழாதவாறு கூட்டை கட்டி அந்தரத்தில் கூட்டை தொங்கவிட்டிருக்கிறது, அதுபோல் உன்னால் கட்ட முடியுமா என்றது சிங்கம். யானை அதிர்ந்து போய் நின்றது. என்னோடு வா என்று சிங்கம் மீண்டும் யானையை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்றது. தூரத்தில் ஒரு தேன்கூடு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த தேன்கூட்டை காட்டி, அந்த தேனீக்கள் உன்னோடு பல மடங்கு சிறியது, அவற்றின் கூட்டில் உள்ள தேன் கீழே ஒழுகாத அளவிற்கு அற்புதமாக கூட்டை கட்டி உள்ளதே, அதே போல் உன்னால் கட்ட முடியுமா என்றது சிங்கம். யானை தலைகுனிந்து நின்றது. சிங்கம் யானையை மற்றொரு இடத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே ஒரு சிலந்தி வலை இருந்தது. அந்த சிலந்தி வலையை காட்டி சிங்கம் சொன்னது, அங்கே பார், அந்த சிலந்தி உன்னை விட மிகச் சிறியது, எத்தனை அழகாக தன் கூட்டை பின்னி உள்ளது, அதுபோல் அழகாக உன்னால் பின்ன முடியுமா என்றது சிங்கம். யானை மீண்டும் தலை கவிழ்ந்தது. கடைசியாக ஒரு கரையான் புற்றுக்கு யானையை அழைத்து சென்றது சிங்கம். அந்த புற்றை காட்டி, பார், உன்னை விட பல மடங்கு சிறிய இந்த கரையான் எவ்வளவு நேர்த்தியாக தன்னுடைய கூட்டை கட்டி உள்ளது, இதுபோல் உன்னால் கட்ட முடியுமா என்றது சிங்கம். யானை தன் தவறை உணர்ந்து சிங்கராஜாவிடம் மன்னிப்பு கேட்டது. ஆண்டவரின் படைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. நான் தான் திறமையுடையவன் என்று பெருமை அடித்து கொண்டால் அந்த பெருமையை உலகிற்கு நம்மை திறமையற்றவனாக காட்டிவிடும். ஆணவத்தினால் உண்டாகும் இந்த மயக்கத்திற்கு பெயரே செயல் மயக்கம். கிரியாசக்தியாகிய செயலாற்றல் ஆணவத்தோடு சேரும்போது செயல் மயக்கம் ஆகிறது. இந்த செயல் மயக்கமே 3வது திரையாகிய பச்சை திரை. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்பார் அவ்வை பிராட்டி. வான் உயர்ந்த மரத்தில் தொங்கும் தூக்கணாங்குருவிக்கூடு தனது எச்சிலேயே வலிமையான அரக்காக்கி கரையான் கட்டும் புற்று.
பல அறைகளை கொண்ட தேன்கூடு, பல பின்னல்களை உடைய சிலந்தி வலை, இவற்றையெல்லாம் பிறர் செய்வது என்பது மிக கடினம். எனவேதான் திறமை உடையவன் என்று யாரும் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது என்கிறார் அவ்வை பிராட்டி. நாம் பெருமைப்பட்டு கொள்ள காரணம் செயல் மயக்கம். இந்த செயல் மயக்கமே மூன்றாவது திரையாகிய பச்சை திரை. நாம் செய்கின்ற செயலில் மயங்கி பெருமைப்பட்டு கொள்வதும், பிறர் செய்யும் செயலில் மயங்கி நாம் இதுபோன்று செய்ய முடியவில்லையே என்று தன்னை தாழ்த்திக் கொள்வதும் செயல் மயக்கமே. ஆண்டவரின் படைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. அதனை கண்டறிந்து நல்ல நெறியில் அந்த வழியில் சென்றால் நம் செயல் அனைத்தும் வெற்றி பெறும். ஆனால் பிறப்பெடுத்த அனைவருக்கும் ஒரு பொதுவான கடமை உண்டு. அது தனது அறிவை வளர்த்து அழியாத தேகத்தை பெற்று பேரறிவாகிய இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இந்த பிறப்புகள் எல்லாம். அதற்கு துணையாக இருப்பது இந்த செயலாற்றல். இந்த செயலாற்றலை கொண்டு நல்ல நெறியில் நின்று உலகியல் நடத்தும் பொழுது ஆணவத்தினால் உண்டாகும் செயல் மயக்கமாகிய இந்த திரை விலகுகிறது. தெரு செயலை தவிர்த்து எல்லா சித்தியும் பெற்றிட அழியா தேகனாக பெரு செயலை எனக் கழித்தே மறு செயலை புரிக என பெற்ற தேவே என்று பாடுவார் வள்ளற் பெருமான். பிறரை துன்புறுத்துகின்ற தீய செயல்களை நீக்கி எல்லா சித்திகளையும் பெற்றிட அழியாத தேகம் உடையவனாக்கும் நற்செயலை எனக் கழித்து பிறகு மற்ற செயல்களை செய் என்னை பெற்ற இறைவா என்று இறைவனாகிய நம் தந்தையிடம் உரிமையோடு கேட்கின்றார் வள்ளற் பெருமான். இந்த செயலாற்றலே கிரியாசக்தி. நல்லவனவற்றிற்காக கொடுக்கப்பட்ட செயல்திறன் நம்மில் இயற்கையிலேயே உள்ள ஆணவத்தோடு சேரும்போது அதுவும் நம் அறிவை மறைக்கும் திரையாகிறது. செயலாற்றலே நமது ஆணவத்தினால் செயல் மயக்கமாகிறது. செயல் மயக்கமாகிய இந்த பச்சை திரையின் அழுத்தம் அதிகமுடையவருக்கு தான் செய்வதே சரி என்னும் எண்ணமே மேலோங்கி இருக்கும். இந்த எண்ணமே உண்மை எது என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் தடையாக இருக்கும். இதனால் கடைசி வரை உண்மை எது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தான் கொண்ட கொள்கையே சரி என்று நினைத்து அஞ்ஞானத்தில் உழல்வார்கள். இந்த செயல் மயக்கமாகிய பச்சை திரையே பரவெளியை மறைக்கிறது. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்று பாடுவார் வள்ளற் பெருமான். பரவெளி என்பது பரமாகாசம், பரசக்தியின் வெளி. இந்த வெளியே மேல் உலகத்தின் தொடக்கம், அதாவது பரலோகத்தின் ஆரம்பம். இந்த பச்சை திரையாகிய செயல் மயக்கம் முழுமையாக நீங்கினால் பரவெளியை காணலாம். நீரில் பாசி இருப்பது போல் ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் பச்சை திரையாகிய ராகாதிகள் மூடியிருக்கின்றது என்பார் வள்ளற் பெருமான். இதில் ராகாதிகள் என்பது காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அகங்காரம் போன்ற குற்றங்கள். காம உட்பகைவனும் கோபவெங் கொடியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக வீணனும் கொடுமதம் எனும் துட்ட கண் கெட்ட ஆங்காரியும் ஏமமறு மாச்சரிய விழலனும் கொலையென்று இயம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் என்று பாடுவார் வள்ளற் பெருமான். இந்த 7 குற்றத்திற்கும் ஆதாரமாக இருப்பது ஆணவம். நமது அறிவு வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட கிரியாசக்தி என்னும் செயலாற்றலோடு நம்மில் இயற்கையிலே உள்ள ஆணவம் சேரும்போதுதான் இந்த குற்றங்கள் அனைத்தும் தோன்றுகின்றன. இந்த குற்றங்கள் நிறைந்ததுதான் பச்சை திரை. செயல் மயக்கமாகிய இந்த பச்சை திரையை பற்றி பேருபதேசத்தில் விளக்கமாக குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். நமது ஆன்ம அறிவை மறைக்கின்ற திரைகள் பல. அதில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரை பச்சை திரை. இந்த பச்சை திரை மேற்பாகத்தில் ஒரு கூறும் கீழ்ப்பாகத்தில் ஒரு கூறுமாக 2 கூறாக இருக்கின்றது. மேல் பாகத்தில் உள்ளது சுத்த மாயாத்திரை, கீழ்ப்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்திரை. பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயாத்திரை, கருமயிர் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயாத்திரை. இவற்றில் அசுத்த மாயாத்திரை இகலோக போக லட்சியமுடையது, சுத்த மாயாத்திரை பரலோக சாத்தியத்தை உடையது. அசுத்த மாயை என்னும் கரும்பச்சை திரை நீங்கினால் அவர்கள் புனிதர்களாக இருப்பார்கள். பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டும். அசுத்த மாயாத்திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் என்று பேருபதேசத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். முதல் திரை கருப்பு திரை என்றுதானே வள்ளற் பெருமான் உபதேச குறிப்பில் கூறியிருந்தார். இங்கு முதல் திரை பச்சை திரை என்கிறாரே, அதன் பிறகும் 8 திரைகள் உண்டு என்கிறாரே என்ற சந்தேகம் எழும். முதல் திரை பச்சை திரை என்று வள்ளற் பெருமான் பேருபதேசத்தில் கூற காரணம்,
கருப்பு திரை நீலத்திரை ஆகிய முதல் 2 திரைகளும் கிரியாசக்தி ஆகிய பச்சை திரையின் ஒரு கூறாகிய அசுத்த மாயாசக்தி என்ற கரும்பச்சை திரையின் 2 கூறுகளே. அதாவது கிரியாசக்தியின் 2 கூறு சுத்த மாயாசக்தி, அசுத்த மாயாசக்தி. அசுத்த மாயாசக்தியின் 2 கூறு சுத்த அசுத்த மாயாசக்தி, அசுத்த மாயாசக்தி. அசுத்த மாயா திரையாகிய கருப்பு திரை, சுத்த அசுத்த மாயா திரையாகிய நீலத்திரை ஆகிய முதல் 2 திரைகளும் சேர்ந்ததுதான் அசுத்த மாயா திரையாகிய கரும்பச்சை திரை. இவற்றோடு கலக்காமல் சேர்ந்திருப்பது சுத்த மாயா திரையாகிய செம்பச்சை திரை. இவை அனைத்தும் பச்சை திரையின் கூறுகளே என்பதால் பச்சை திரையை முதல் திரையாக இங்கு குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். மேலும் பேருபதேசமானது தேகமயக்கம், மனமயக்கம், உலகமயக்கம் ஆகியவற்றில் அழுத்தம் நீங்கியவர்களுக்காக உபதேசிக்கப்பட்டது. கருப்பு திரை தேகமயக்கம் மற்றும் மனமயக்கம், நீலத்திரை உலகியல் மயக்கம். இது 2ம் சேர்ந்த திரையே கரும்பச்சை திரை. இந்த கரும்பச்சை திரையே இந்த உலக வாழ்க்கை மயக்கம். செம்பச்சை திரை மேல் உலகமாகிய அருளியல் வாழ்க்கை மயக்கம். இந்த 4ம் சேர்ந்த செயல் மயக்கமே பச்சை திரை. அசுத்த மாயா திரைக்கு பிறகு 8 திரைகள் உண்டு என்பது எப்படி என்றால், கிரியாசக்தியின் ஒரு கூறாகிய சுத்த மாயா திரை மற்றும் அதன் பிறகு உள்ள பரசக்தி திரை, இச்சாசக்தி திரை, ஞானசக்தி திரை ஆகிய 4. இந்த 4 முறையே பச்சை, சிவப்பு, பொன்மை, வெண்மை ஆகியவை ஆகும். இந்த 4 சக்திகளும் கலந்திருப்பதுதான் கலப்பு திரையாகிய ஆதிசக்தி. எனவே ஆதிசக்தியாகிய கலப்பு திரையில் இந்த 4 வண்ணங்களும் உள்ளன. இந்த 4 வண்ணங்களும் 4 திரைகள் ஆக மொத்தம் 8 திரைகள். கலப்பு திரையாகிய ஆதிசக்தியில் கருப்பு திரை நீலத்திரை ஏன் இல்லை என்றால், ஆதிசக்தியில் உள்ள 4 சக்திகளாகிய ஞானசக்தி, இச்சாசக்தி, பரசக்தி, கிரியாசக்தி ஆகிய 4ம் அருட்சக்தியிலிருந்து தோன்றியவை. சுத்த அசுத்த மாயாசக்தி, அசுத்த மாயாசக்தி ஆகியவை அருட்சக்தியானது ஆன்மாவில் ஊடுருவிய போது ஆன்மாவில் கலந்திருந்த மாயையினால் உண்டான அசுத்த மாயா சக்திகள். எனவே மேல்நிலையில் அசுத்த மாயா சக்திகள் இருக்காது. அது நீங்கிய சுத்த மாயை உடைய கிரியாசக்தி மற்றும் பரசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி ஆகிய 4 சக்திகளே இருக்கும். எனவே கலப்புத்திரை என்பது 4 வண்ணங்கள் உடையது. தற்போது ஞான சபையில் 7 வண்ணத்தில் உள்ள கலப்புத்திரை வள்ளற் பெருமான் அமைத்தது இல்லை, மிக சமீபத்தில் அமைக்கப்பட்டது. சுத்த அசுத்த மாயாசக்தி, அசுத்த மாயாசக்தி ஆகிய 2 சக்திகளும் 100% மாயையிலிருந்து தோன்றியதால் தான் இந்த 2 சக்திகளுக்கும் கவர்ச்சியான வடிவமைப்போடு ஞான சபையில் திரை இருக்கும். மற்ற திரைகள் வெறும் திரைகளாக மட்டுமே இருக்கும். அசுத்த மாயாசக்தி கருப்பு திரை, தேகமயக்கம், மனமயக்கம். சுத்த அசுத்த மாயாசக்தி நீலத்திரை, உலகமயக்கம். இவை 2ம் சேர்ந்த அசுத்த மாயாசக்தி கரும்பச்சை திரை, உலகியல் வாழ்க்கை மயக்கம். சுத்த மாயாசக்தி செம்பச்சை திரை, அருளியல் வாழ்க்கை மயக்கம். இவை 4ம் சேர்ந்தது கிரியாசக்தியாகிய பச்சை திரை, செயல் மயக்கம். செயல் மயக்கத்தினுள்ளே இத்தனை மயக்கங்களும் உண்டு. எனவே நமது செயலை ஒழுங்குபடுத்தினால் இத்தனை மயக்கங்களும் ஆற்றலாக மாறும். அருளியல் வாழ்க்கையிலும் செயல் மயக்கம் உண்டாகுமா என்றால் உண்டாகும். நற்செய்கையோடு ஆணவம் சேரும்பொழுது அதுவும் மயக்கமாகிய திரையாகிறது. அந்த திரையே செம்பச்சை திரை. மற்றும் இனிவரும் திரைகளும் அருளியல் வாழ்க்கை மயக்கத்தை கொண்டது. அமை வருந்திடா ஆணவப் பயலே, அகில கோடியும் ஆட்டுகின்றவன் கான் எம்மை நடத்துவோன். ஈதுணராமல் இன்று நாம் பரன் இணையடி தொழுதோம், கமைவின் ஏத்தினோம், அடியரும் ஆனோம், கணிகின்றோம் என கருதிட மயக்கேல். உமையன் ஒற்றியூர் சிவன் அருள்வாளால் உன்னை வெட்டவள் உண்மை என்று உணரே என்று பாடுவார் வள்ளற் பெருமான். தகுதியறியாத ஆணவப் பயலே, எனக்கு வழிகாட்டுபவனாகிய இறைவன் இந்த கோடிக்கணக்கான அண்டங்களை எல்லாம் ஆட்டுகின்றவன். இதனை உணராமல் இன்று நாம் இறைவன் திருவடிகளை தொழுதோம், பொறுமை குணம் கொண்டு அவனை போற்றி துதித்தோம், அவனுடைய அடியரும் ஆனோம், அவனிடம் அன்பு கொண்டு நெகிழ்கின்றோம் என கருதுமாறு தலைக்கணத்தை தந்து மயக்காதே. இறைவனுடைய அருள் என்னும் வாளால் உன்னை வெட்டுவேன், இது உண்மை என்று உணர்ந்து கொள் என்பார் வள்ளற் பெருமான். இறைவனின் மீது அன்பு கொண்டு உள்ளம் உருகி நெகிழ்ந்து வழிபடலாம். அப்படி வழிபடும் பொழுது நாம் இறைவனை உள்ளம் உருகி வழிபடுகின்றோம் என்ற எண்ணம் உண்டானால் அந்த எண்ணம் ஆணவத்தினால் உண்டானது. எனவே அந்த எண்ணம் உண்டான உடனே நமது அன்பு, உருக்கம், நெகிழ்ச்சி எல்லாம் மறைந்துவிடும்.
அந்த எண்ணம் இருக்கும் வரை மீண்டும் அந்த அன்பு, உருக்கம், நெகிழ்ச்சி உண்டாகாது. உடல் அளவில் மட்டுமே வழிபாடு என்பது நடக்கும். இதற்கு பெயரே அருளியல் வாழ்க்கை மயக்கம். இந்த மயக்கமே செம்பச்சை திரை. இந்த அருளியல் மயக்கமே தொடக்கத்தில் அருளை நாட காரணமாக இருந்தாலும் மேல்நிலையில் இதுவே தடையாகவும் இருக்கிறது. இந்த பச்சை திரை முழுமையாக நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், விசார அதி உஷ்ணத்தாலேயே இந்த திரையை நீக்க முடியும். அந்த விசாரத்தை விட ஆண்டவரை நினைக்கின்றதிலும் தோத்திரம் செய்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் என்பார் வள்ளற் பெருமான். நல்ல ஒழுக்கத்தில் நின்று அருளை நாடும் பொழுது இந்த திரை விலகுகிறது. தன்னை மதியாதிருத்தல் என்னும் ஒழுக்கம் இந்த திரை விரைவில் நீங்க துணையாக நிற்கும். சரி, இந்த பச்சை திரையால் என்ன நன்மை என்றால், இந்த திரை இல்லை என்றால் உலகில் செயல்பாடு என்பதே இருக்காது. செயல்பாடு இல்லை என்றால் ஆன்மாவிற்கு அறிவு விளக்கம் தோன்றாது. எனவே நற்செய்கை ஒழுக்கங்களை பழகி அடக்கமுடைமையை கடைபிடித்தால் செயல் மயக்கமாகிய பச்சை திரை நீங்கும். கருப்பு திரை விலகினால்தான் ஆண்டவரின் மீது உண்மையான அன்பு உண்டாகும். நீலத்திரை விலகினால்தான் எல்லா உயிர்களும் சமம் என்று உணர்ந்து உயிர்களிடத்தில் உண்மையான கருணை உண்டாகும். பச்சை திரை நீங்கினால்தான் அருளின் மேல் முழுமையான ஆசை உண்டாகும். கருப்பு திரை தேகமயக்கம் மற்றும் மனமயக்கத்தை தந்து இந்த உலகத்தில் இறைவனின் ஆற்றலை காண முடியாமல் மறைத்தது. நீலத்திரை உலக மயக்கத்தை தந்து உயிராகிய நம்மை உயிராக காண முடியாமல் மறைத்தது. கரும்பச்சை உலகியல் வாழ்க்கை மயக்கத்தை தந்து அருளியலை மறைத்தது. செம்பச்சை திரை அருளியல் வாழ்க்கை மயக்கத்தை தந்து பரவெளியை மறைத்தது. இதிலிருந்து வரும் திரைகள் அனைத்தும் இறைவன் நடம் புரியும் வெளிகளை மறைக்கின்றது. அடுத்த பதிவில் மற்ற திரைகள் பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய்.